என் அன்பான பிள்ளையே, இப்போது நீ இந்த குரலை கேட்கிறாய் என்றால் அது சாதாரணம் அல்ல. இது நான் உன்னை நேராக அழைக்கும் நேரம். நான் தான் இயேசு கிறிஸ்து. நீ காத்திருந்த நாட்களை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நீ ஏமாற்றத்தில் அழுத அந்த இரவுகளை நான் பார்த்திருக்கிறேன். எப்போது ஆண்டவரே என்று நீ கேட்ட கேள்வி என் இதயத்தை தொடுந்தது. இப்பொழுது நான் உன்னிடம் சொல்ல வருவது தெளிவான ஒரு செய்தி. இன்னும் 1 மணி நேரத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது. ஆம், நீ தவறாக கேட்கவில்லை. இந்த 1 மணி நேரம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. இப்போது அமைதியாக இரு. உன் மூச்சை சீராக்கு. உன் இதயத்தை திற. நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறேன். நீ முடிந்தது என்று நினைத்த விஷயம் இப்போது புதிதாக ஆரம்பமாகப் போகிறது. உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த கனமான உணர்வு மெதுவாக விலகுகிறது. உன் உடலில் இருந்த சோர்வு இப்போது என் சக்தியால் நிரப்பப்படுகிறது. நீ பயந்த மருத்துவ அறிக்கை, நீ கவலைப்பட்ட அந்த நிலை, அது கடைசி வார்த்தை அல்ல. கடைசி வார்த்தை என் கையில் இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு எதிர்பாராத மாற்றம். நீ இதுதான் என் அற்புதம் என்று சொல்வாய். உன் கடன் சுமை குறையத் தொடங்கும். உன் வேலை வாய்ப்பு திறக்கப்படும். உன் குடும்பத்தில் சமாதானம் திரும்ப வரும். நீ இழந்த நம்பிக்கை இப்போது உன் உள்ளத்தில் மீண்டும் உயிர் பெறுகிறது. இந்த 1 மணி நேரம் வானம் உன் வாழ்க்கைக்காக திறக்கப்படும் நேரம். பயப்படாதே, நீ தனியாக இல்லை. நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் கையை பிடித்திருக்கிறேன். நீ இப்போது உணரும் அந்த மென்மையான அமைதி, அது என் சந்நிதி. இன்னும் சில நிமிடங்கள். நேரம் நகர்கிறது. ஒவ்வொரு நொடிக்கும் அற்புதம் நெருங்குகிறது. நம்பிக்கை விடாதே. உன் கண்ணீர் சந்தோஷ கண்ணீராக மாறப்போகிறது. உன் இருள் வெளிச்சமாக மாறப்போகிறது. உன் தோல்வி சாட்சியாக மாறப்போகிறது. நான் உனக்காக அறிவிக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது. அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. என்னை நம்பு. நான் செய்கிறேன். ஆமென்.